ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலோ இந்தியா யூத் கேம்ஸை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க. 2023க்கான விருது அவர் வாங்கியிருக்காரு. இதுக்கான ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா எத்தனாம் தேதி அப்படின்னா ஜனவரி 19லேருந்து 31 ஜனவரி லாஸ்ட்டு முடிய நடந்திருக்கு. எத்தனை நகரத்தில் மொத்தமாக நடத்தியிருக்காங்க அப்படின்னா 4 நகரம். அது என்னென்ன அப்படின்னா சென்னை, மதுரை, கோவை, திருச்சியில் இந்த விளையாட்டு நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைமாக இந்த தடவை நடத்தியிருக்காங்க கேலோ இந்தியா விளையாட்டு. அதை தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த விளையாட்டோட லோகோ என்ன அப்படின்னா திருவள்ளுவர் படத்தை தான் லோகோ மாதிரி வச்சுருக்காங்க. இதில் எத்தனை மாநிலம் கலந்துக்குது அப்படின்னா 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசத்தில் இருக்க 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். எவ்வளோ பேர் கலந்துட்டுருக்காங்க அப்படின்னா 5630 வீரர்கள் கலந்துருக்காங்க. எங்கள் தொடக்க விழா எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா நேரு விளையாட்டு அரங்கத்தில் தான் இதோட தொடக்க விழா அரங்கேற்றிருக்காங்க. பிரதமர் மோடி தான் தொடங்கி வச்சுருக்காரு. இதில் யார் அந்த விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா, அது யார் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமலும் அந்த தடகள வீராங்கனை இருக்காங்கல்ல அவங்க வி சுபா அவங்களும் தான் அவங்க அந்த ஒளியை ஏற்றி அவங்க கையால் எடுத்துகிட்டு தான் மோடி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. இதில் எத்தனை பிரிவுகள் மொத்தம் இருக்குது அப்படின்னா 26 பிரிவுகள் இந்த விளையாட்டில் இருக்குது. இந்த விளையாட்டுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ விளையாட்டு பண்ணுவாங்க இல்லையா, அது என்ன விளையாட்டு அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான விளையாட்டு சிலம்பம் தான் அதோட டெமோ மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த விளையாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி டெமோ விளையாட்டு எது அப்படின்னா சிலம்பம் தான் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விளையாட்டு புதுசாக என்ன தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்குவாஷ். அந்த விளையாட்டை தான் இதுக்கு முன்னாடி தொடங்கி வச்சுருக்காங்க. புதுசாக தொடங்கியிருக்காங்க. இதோட சாம்பியன் யார் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் எந்த மாநிலம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா மகாராஷ்டிரம். எத்தனை தங்கம் இல்லைன்னா மொத்தம் 158 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அதில் 57 தங்கம், 48 வெள்ளி, 53 வெண்கலம், மொத்தமாக 158 பதக்கங்களை வென்றிருக்காங்க மகாராஷ்டிரா அணி. தமிழ்நாடு போன தடவை 8ஆம் இடம் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இந்த தடவை 2வது இடம் தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க. எத்தனை பதக்கம் அப்படின்னா 98 பதக்கம் வாங்கியிருக்காங்க. எந்த விளையாட்டுக்காண்டி அதிக ப்ரைஸ் அள்ளியிருக்காங்க அப்படின்னா தடகள விளையாட்டுக்கு தான் அதிகமான ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. 18 தங்கம் வாங்கியிருக்காங்க. ஜனவரியிலே இந்த விளையாட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு விளையாட்டு குளிர்கால விளையாட்டு எங்கே நடைபெற போகுது அப்படின்னா லடாக்லேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் நடத்த போகிறாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது கரண்ட் அஃபேர்ஸில் நம்மளுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபுல்லாக இதை பார்த்துக்கோங்க. கேலோ இந்தியா யூத் கேம்ஸை பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.